வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் டாக் ஹோம் ஸ்கூலிங். ஹோம் ஸ்கூலிங் பற்றி பேசலாம். இது நம்முடைய 29வது எபிசோட். ஸோ பழைய எபிசோட்ஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா தமிழ் ஹோம் ஸ்கூலர் யூடியூப் சேனலில் போயிட்டு லைவ் செக்ஷனில் பாருங்கள், இல்லைனா பாட்காஸ்ட் செக்ஷன்லையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த 29வது எபிசோடில் வந்து நம்ம ஒரு புதிய ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம், ஏஐ பேஸ்ட் வெப்சைட்டு. ஸோ ஏற்கனவே வந்து ஏஐ பற்றி பேசியிருந்தேன். ஸோ அந்த எபிசோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பாருங்கள். இதில் என்ன புதுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஏஐஸ் பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம ஒரு டெக்ஸ்ட்டு கேள்வி கேட்டோம்னா அது வந்து பதில் சொல்லும். ஒரு லெட்டர் எழுதி கொடு, இமெயில் எழுதி கொடுன்னு கேட்டோம்னாலாம் அதுவே அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துரும் இல்லையா? ஸோ இந்த ஏஐ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் க்ரியேட்டிவான ஒர்க்கு. ட்ராயிங் பண்ணுறது, இல்லை பெயிண்டிங்ஸு, பிக்சர்ஸ் ஜென்ரேஷன், வீடியோ ஜென்ரேஷன்லாம் பார்த்துருப்பீங்க ஏஐயில். ஸோ அது எல்லாமே க்ரியேட்டிவ் ஒர்க் தான். ஆனால் இந்த ஏஐ வந்து கொஞ்சம் இன்னும் வித்தியாசமானது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐட்ட நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, ஒரு டாபிக் கொடுத்தீங்கன்னா, அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி ஒரு பாட்டு அதுவே எழுதி, அந்த பாட்டுக்கு மியூசிக் போட்டு, அந்த பாட்டுக்கு ஒரு வாய்ஸ் வச்சு பாடி நமக்கு ஒரு MP3 ஃபைல், சவுண்ட் ஃபைலா நமக்கு குடுத்துரும். யோசிச்சு பாருங்க, ஒரு பாட்டு நமக்கு இப்ப வேணும் அப்படின்னா, முதல்ல ஒரு எழுத்தாளர புடிச்சு அவர்ட்ட கவிதை எழுத வச்சு, அத ஒரு பாட்டு வடிவில லிரிக்ஸா ரெடி பண்ணிட்டு, அந்த லிரிக்ஸுக்கு அப்புறமா மியூசிக் போடுறதுக்கு ஒரு இசையமைப்பாளர பார்த்து, அவர்ட்டருந்து மியூசிக் வாங்கி, அதுக்கப்புறமா அந்த பாட்ட பாடுறதுக்கு ஒரு பாடகர கண்டுபிடிச்சு, இப்படி 3 பேர் செய்ய வேண்டிய வேலைய, இந்த ஒரு ஏஐ வந்து ஒரு 10 நிமிஷத்துல, 10 நிமிஷம் இல்ல, 2 நிமிஷம் தான் ஆகுது ஆக்சுவலி. அந்த வேலை முடிச்சு குடுக்குது நமக்கு. ஓகே. ஸோ இதில வந்து ஒரு 10 சாரி ஒரு 50 ஃப்ரீ கிரெடிட்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ஃப்ரீ கிரெடிட்ஸ்ல கொஞ்சம் நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ கரெக்ட்ல 10 கிரெடிட்ஸ் தான் இருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ண சாங்ஸ் இது. இப்போ பாருங்க. ஹோம் ஸ்கூலிங் அண்ட் பெர்சனல் லேர்னிங் அப்படின்னு நான் டாபிக் குடுத்தேன். அதுக்கு வந்து அதுவே டிசைன் பண்ணியிருக்கு இந்த பாட்ட. இந்த பாட்ட நான் ப்ளே பண்றேன், கேளுங்க. ஸ்டார்ட்டிங்லேருந்தே ப்ளே பண்ணலாம். Kids designing their own way. No desks, no clocks to block the day. Exploring when curious sparks align. Learning the world on their own sweet time. Choose your path with chalk and sky. No ceiling to trap your why. Questions bloom as stars ignite. Follow them into endless light. What I want when I will. Freedom fits like a daring thrill. With who I choose, will climb the trees to learn the way the world breathes free. அருமையா இருக்குல்ல. ஸோ இது வந்து பாதி தான். இன்னும் ஒரு அதிகமாவே இருக்கு. பாதி இன்னும் இருக்கு. ஸோ இந்த ஒரு சாங் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோகிராம் கிரியேட் பண்ணுது. ஓகே. ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராம்ப்ட் குடுக்குறோம்னா, அதுக்கு வந்து 2 சஜஷன்ஸ் குடுக்கும். ஸோ 2 சாங்ஸ் வரும். அதில் நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த லிரிக்ஸில் வந்து நமக்கு ஏதாவது டெக்ஸ்ட் பிடிக்கல அப்படின்னு நம்ம அதை வந்து எடிட் பண்ணி திரும்ப மாடிஃபை பண்ணி மறுபடியும் அதை வந்து பாட வைக்கலாம். ஸோ இது பாருங்கள், நான் ஏற்கனவே கொடுத்த அதே ப்ராம்ப்ட்டுக்கு செகண்ட் சாங்கு. Kids designing their own way. No desks, no clocks to block the day. Exploring when curious sparks align. Learning the world on their own sweet time.
ஓகே. ஸோ அதே லிரிக்ஸு ஆனா வந்து புதிய வேற மியூசிக்கு, வேற சிங்கரு, வேற டியூன்ல. ஸோ இதே மாதிரி ஹோம் ஸ்கூலிங் இது இன்னொரு அ சேம் ப்ராம்ப்ட் மறுபடியும் நான் போட்டப்போ, அது திரும்ப இன்னொரு சாங் ஜெனரேட் பண்ணியிருக்கு பாருங்க. இது ஒரு ஃபீமேல் வாய்ஸ்ன்னு நெனைக்கிறேன். ஸோ இதில வந்து அ அ வேர்ட்ஸ் வித்தியாசமா இருக்கும். பட் சேம் கொஸ்டின் தான் குடுத்துருந்தேன் நானு. The walls don't hold us, we roam so free. The classroom's fading like it's never been. Learning in our rhythm, a beat that's true. Chasing dreams and skies so endlessly blue. It's the age of the wild, the boundless spark. No bells, no walls, just a fire in the dark. We build our maps, we choose the way. A future of learning our very own sway. பக்காவா ஃபுல் மியூசிக்கோட அழகா குடுத்துருக்கு பாருங்களேன். ஸோ இன்னொரு ப்ராம்ப்ட் ட்ரை பண்ணேன். அதாவது சேசிங் ஷேடோஸ் இன் அ மேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஜெனரேட் பண்ணியிருக்க சாங்ஸ் பாருங்க. I step through the haze, no clear way to go. The walls keep shifting, the clues never show. Echoes around me, they call out my name. The deeper I wander, the faster the game. I'm chasing shadows in a maze of the mind, twisting and turning. What will I find? The light's just a trick, it's pulling me near. ஸோ இது பாருங்க, அது வந்து ஹோம் ஸ்கூலிங் பத்தி, கிட்ஸினுடைய லேர்னிங் பத்தி இருந்ததுனால கொஞ்சம் ஒரு ஹேப்பி டியூன் மாதிரி இருந்துச்சு. இது வந்து சேசிங் ஷேடோஸ் இன் அ மேஸ் அப்படி சொல்லக்கூடிய டைம்லயே, அது வந்து ஒரு ஸ்பூக்கியான ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு சேட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங். ஏதோ ஒருத்தர் கஷ்டத்தில இருக்கக்கூடிய டைம்ல பாடுற மாதிரி பாட்டு அப்படின்னு அதுவே அஸ்யூம் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாதிரி டியூனு, மியூசிக் எல்லாமே போட்டிருக்கு பாருங்களேன். ஸோ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய இன்டெலிஜென்ஸ் அதாவது அது எவ்வளோ தூரம் யோசிக்குதுன்னு பாருங்களேன். ஹியூமன் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாம். ஸோ பிரமாதமா பண்ணியிருக்கு. ஸோ இத்தனைக்கும் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் தான். இன்னும் ஒரு 2, 3 இயர்ஸ் ஒரு 5 இயர்ஸ்லாம் தாண்டி பார்க்கும்போது இந்த டெக்னாலஜிலாம் எங்க போகுதுன்னே தெர்ல. ஓகே. ஸோ இது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து suno.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டு. ஸோ லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு, நீங்க வந்து ஒரு அ இமெயில் அட்ரஸ் குடுக்க வேண்டியிருக்கும். இல்லன்னா கூகுள் மெயில் ஐடில நீங்க சைன் இன் பண்ணிக்கலாம். சைன் இன் பண்ணிட்டு இந்த கிரியேட் செக்ஷன்ல போனீங்க அப்படின்னா, ஸோ இங்க தான் நம்ம வந்து புதுசா கிரியேட் பண்றதுக்கு. ஸோ இதில வந்து ஜஸ்ட் நம்ம ப்ராம்ப்ட் குடுக்கலாம். இல்லன்னா நீங்க வந்து உங்களுடைய ஓன் லிரிக்ஸ் கூட நீங்க டைப் பண்ணலாம். ஸோ நீங்க ஒரு பாட்ட இதில டைப் பண்ணீங்கன்னா, நீங்க கிரியேட் பண்ணீங்க ஒரு பாட்டு எழுதக்கூடியவங்களா இருந்துச்சுன்னா, உங்களுடைய பாட்ட நீங்க அதில டைப் பண்ணீங்கன்னா, நீங்க டைப் பண்றத அது அப்படியே பாட்டா கன்வெர்ட் பண்ணி காமிக்கும். இல்ல அ நம்ம வந்து சிம்பிளா ஒரு ப்ராம்ப்ட் தான் குடுக்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து ப்ராம்ப்ட் இதில குடுக்கலாம். ஸோ ஒரு ப்ராம்ப்ட் புதுசா ஒண்ணு ப்ராம்ப்ட் ட்ரை பண்ணலாமே. ஸோ சாங் அபௌட் டைனோசர்ஸ் அவ்வளோதான் குடுக்குறேன். வேற எதுவுமே குடுக்கல டீட்டெயிலா. ஸோ இதில வந்து நம்ம வந்து எந்த மாதிரி உள்ள டைப் ஆஃப் பாட்டு வேணுங்கிறது கொஞ்சம் சாய்ஸஸ் இருக்கு. இது வேணா சூஸ் பண்ணலாம். ஸோ சூஸ் பண்ணோம்னா அதுக்கேத்த மாதிரி அது வந்து மாடிஃபை பண்ணிக்கும். நான் வந்து வேற எதுவுமே சூஸ் பண்ணல. ஜஸ்ட் சாங் அபௌட் டைனோசர்ஸ் மட்டும் தான் குடுக்குறேன். கிரியேட் குடுக்குறேன். இப்போ அந்த சாங் வந்து இங்க ஜெனரேட் ஆகி காமிக்கும் பாருங்க. ஓகே அவ்வளோதான். 1 மினிட் கூட ஆகல. ஸோ டைனோசர் ட்ரீம்ஸ்ன்னு அதுவே வந்து டைட்டில் போட்டிருக்கு பாருங்க. ஓகே. ஸோ இந்த சாங்க ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்குறேன். ஸோ ஒரு இமேஜ் அம் ஆர்ட் ஒர்க் அதுவே கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ த லேண்ட் ஆஃப் ரோரிங் ஜயன்ட்ஸ் டால்ன்னு எல்லாம்
எழுதியிருக்கு. ஸோ இது மியூசிக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மியூசிக்கு, சாங்கு. In the land of roaring giants tall, bones buried deep under earth sprawl. Shadows of thunder echo the scene. Living fossils trapped in a dream. Oh, dinosaurs, you ruled the ground, roaring wild with your mighty sound. Extinct but legends never decay. Third in time, you always stay. A T-Rex grin and claws so sharp. Raptors swift like a deadly harp. Long necks grazing where the green ones flew. The tails a whip under skies so blue. Oh, dinosaurs, you ruled the ground, roaring wild with your mighty sound. Extinct but legends never decay. Through dirt and time, you always stay. சூப்பருங்க. சான்ஸே இல்ல. ஓகே. ஸோ அடுத்த சாங்கையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ டைனோசருடைய செகண்ட் சாங்கு. ஃபர்ஸ்ட் இது தான் ப்ளே பண்ணேன். எஸ், திஸ் ஒன். In the land of roaring giants tall, bones buried deep. ஓகே. ஸோ 2மே வந்து ராக் மியூசிக்கா இருக்கு. இத டைரக்ட்டா சேஞ்ச் பண்ணலாமான்னு தெரியல. ஓகே. இன்னும் இந்த ஆப் நான் இன்னும் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. பட் இத மாடிஃபை பண்ணிட்டு அந்த டைப்பை வந்து சேஞ்ச் பண்ணலாம். லெட்ஸ் கோ பேக் அண்ட் சி கிரியேட் போயிட்டு. ஓகே. ஸோ லெட்ஸ் சே டைனோசர்ஸ் டைனோசர்ஸ் எஸ்ஏ இங்கே வரும். ஓகே. மெட்டல் வேண்டாம், இண்டி ராக் வேண்டாம், ஃபீமேல் வோக்கல் போடுவோம். சவுண்ட் வந்து ஃபீமேல் வாய்ஸ். ஓகே. டான்ஸ் பாப், crying, rapping, எலக்ட்ரிக் பாப், டைம் சேஞ்ச், யூரோ டிஸ்கோ, பேட்ரியாட்டிக் சாங் போட்டு பார்ப்போம். பேட்ரியாட்டிக் சாங் டைனோசரில் பேட்ரியாட்டிக் சவுண்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். எனக்கு கிரெடிட்ஸ் இருக்கான்னு தெரில, பார்ப்போம். ஐ திங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ரோர் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் லேண்ட். ஸோ பேட்ரியாட்டிக் சாங் எப்படி பண்ண போகுதுன்னு எனக்கு தெரில, சுத்தமாக ஐடியா இல்லை. பார்ப்போம் என்ன வருதுன்னு. ஓகே. ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. ப்ளே பண்ணி பார்ப்போம். ஃப்ளாகெல்லாம் போட்டு விட்ருப்பாருங்க, தலையே காணும். ஸோ ஏஐ இன்னும் 100% பக்காவாக ஆகலை. பட் யா, லெட்ஸ் சி. The earth once shook where giants played. Okay. Their shadows cast mighty parade. The earth once shook where giants played, their shadows cast a mighty parade. From the depths of time they call our name, a land of wonders, a proud acclaim.
இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மைனர் இஷ்யூஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுது. பட் ஸ்டில் கம்பேரிட்டிவ்லி இப்போ ஒரு கம்ப்ளீட் சாங்க எழுதி மியூசிக் போட்டு இவ்ளோ பியூட்டிஃபுல்லான ஒரு வாய்ஸ்ல இந்த வாய்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏதோ ரியல் ஹியூமன் பாடுற மாதிரியே இருக்குல்ல. ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. வண்டர்ஃபுல். ஓகே. ஸோ இந்த லிங்க் நான் ஷேர் பண்றேன். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஆப்ப. ஸோ ஏஐ வந்து மேஜர் இம்பேக்ட்ட குடுக்க போகுது ஃப்யூச்சர்ல. ஸோ அ ஏஐ யூஸ் பண்றதுக்கு பழகிக்கோங்க. ஏஐ யூஸ் பண்ணா மட்டும் தான் இனி ஃப்யூச்சர்ல வந்து நெறைய டாஸ்க்ஸ் நம்ம பண்ண முடியும். ஏன்னா, ஹியூமன்ஸ் செய்யக்கூடிய வேலைய வந்து ரொம்ப ஈஸியாக்குது ஏஐ. அ அதனால ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்ச மனிதர்களுக்கு தான் ஈஸியா வேலை கிடைக்கும் இனி வருங்காலத்துலலாம். ஆம் ஏன்னா ஒருத்தர் வந்து ஆ முக்குன்னு உட்கார்ந்து பல மணி நேரமா செய்யக்கூடிய வேலைய வந்து ஏஐனுடைய ஹெல்ப்ல நம்ம வந்து டக்குன்னு செய்து முடிக்கலாம். ஸோ மறுபடியும் அடுத்த வாரம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு இன்னொரு புதிய வீடியோல சந்திப்போம். ஓகே. ஸோ இதுவரைக்கும் நீங்க தமிழ் ஹோம் ஸ்கூலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வாரம் பார்ப்போம்.